இந்த பாடல் வெளிவந்து நல்ல சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்த நேரம், ஜானகி அம்மாவ பார்த்து ஒரு பத்திரிகை, அதுவும் சினிமா பத்திரிகை ஒரு கொஸ்டின் கேட்குது. இந்த பாடலை கேட்கும்போதே எங்களுக்கு ஒரு அழுகை வருது. நீங்க அத பாடும்பொழுது எப்படி பாடுனீங்க? நீங்க அழாம எப்படிம்மா பாடுனீங்க? அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஜானகி அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? மாதாவும் கோவிலில் மணி தீபம் இதை விட ரொம்ப சுகமான பாடலையெல்லாம் நான் பாடியிருக்கிறேன். அப்பயெல்லாம் எனக்கு ஒரு அழுகை வரல. ஆனா இந்த பாடல்ல ஒரு குறிப்பிட்ட வரிகளை கேட்கும் பொழுது, எனக்கு அழுகை வந்தது உண்மை. ஆனால் பாடலை முழுமையாக பாடிவிட்டேன். ஏனென்றால், அப்பயெல்லாம் ஒரு பாதியில் பாட்ட நிறுத்தினோம்னா, அது நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம ரெஸ்யூம் பண்ண முடியாது. திருப்பி எகைன் நம்ம புதுசு ஆரம்பத்திலேருந்து நம்ம எடுக்கணும். அதனால பாடலை பாடி முடித்து விட்டேன். 3 சரணங்கள் உள்ள பாடல் இது. அந்த 3வது சரணம் முடித்து திருப்பி நான் பல்லவி வரும்பொழுது என் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது உண்மை என்றாராம் ஜானகி. தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் ஜானகி அம்மாவை பாதித்த அந்த வரிகள் எவை? பதிவின் பொழுது என்ன நடந்தது என்ற விவரங்கள், இந்த பாடலில் உள்ள முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் கூறுவது நல்லது. அச்சாணி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த முத்துராமன், லக்ஷ்மி, ஷோபா அறிமுகங்க இந்த திரைப்படத்தில். அப்புறம் அசோகன் போன்ற தங்கவேல் நடிச்சிருக்காரு. அது மாதிரி சுருளிராஜன் போன்றவர்களாம் நடித்த ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இயக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடி நாராயணன் அப்படிங்கிறவர் ஒரு டெபியூட். இந்த திரைப்படத்தை தான் முதல்ல இயக்குகிறார். அவர் எழுதியதும் அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படம் மலையாளத்தில் அச்சாணிங்கிற பேரில் 73 ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு பிறகு ரீமேக் பண்ணாங்க. இந்த ரீமேக் பண்ணது காரைக்குடி நாராயணன் தான் இயக்குனர். ரீமேக் செய்யப்பட்ட தமிழ் படத்தில். அங்கே மலையாளத்தில் அந்த படத்தை இயக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா, வின்சென்ட் அப்படிங்கிறவர் தான் இயக்குனர். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையினுடைய பேஸ் தமிழ்லேருந்து போனது தான். காரைக்குடி நாராயணன் 1971 அச்சாணி அப்படிங்கிற பெயரில் ஒரு நாடகத்தை எழுதி இயக்குகிறார். அதில் லீடர் மேஜர் சுந்தரராஜன் அவர் ட்ரூப்பில் உள்ளவங்க தான் நடித்தாங்க. அதில் சிவகுமாரும் ஒருத்தர். அந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸ். இன்னசென்ட் தியேட்டர்ஸ் மிகப்பெரிய படத்தை சம்பாதித்தது. அந்த கதை நல்லா இருக்கே, அதை படமாக எடுக்கலாமேன்னு யார் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போனதுன்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் வின்சென்ட் அப்படிங்கிற இயக்குனர் என்ன செய்கிறாரு, அவர் பிரேம் நசீர் அவரை ஹீரோவை போட்டு இந்த படத்தை எடுக்கிறார். படம் பக்கா சக்ஸஸ். அதன் பிறகுதான் காரைக்குடி நாராயணன் தன்னுடைய கதைத்தானே அதை தமிழில் ரீமேக் செய்தார். முத்துராமன், லக்ஷ்மிலாம் வச்சு அந்த படத்தை எடுத்தார். இதுவும் நன்றாக ஓடியது. மாதாவும் கோவிலில் மணி தீபம் பாடலுக்கு வருவோம் நேயர்களே. மிக முக்கியமான மிக அழகான பாடல் இது. இந்த திரைப்படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். அந்த ஒரு பாடலை கூட எஸ்பிபியும் பாடியிருப்பார். இன்னொரு பாடலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதா உன் கோவிலில் அப்படிங்கிற பாடலையே எஸ்பிபி பாடுறதுக்கு இருந்தாராம். அது மேல் வயசுக்காக தர்றதுக்காக வச்சுருந்தாங்களாம் முதல்ல இந்த பாடலை. ஒரு பேத்தாஸா, ஒரு அசரீரியா, ஒரு மேல் வயசில் இந்த பாடலை தரலாம் அப்படிங்கிறது முதல் திட்டமும். கதை மற்றும் திரைக்கதையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி ஒரு பையனை ஒரு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வருவானோ ஏதோ ஒன்று ஒரு சுச்சுவேஷன். அங்கே மாதாட்ட வேண்டுவாங்க. அந்த அன்னை மேரிக்கிட்ட அவங்க லக்ஷ்மி அது ப்ரேயர் பண்ணுறது மாதிரி ஒரு பாடல். அதுக்கு இந்த பாடலை வச்சுக்கலாம் அப்படின்னு திரைக்கதையில் மாற்றம்லாம் செய்து பிறகு இதை ஃபிமைல் சாங்காக மாற்றினாங்களாம். அப்படி ஒரு கிஃப்ட்டு, இந்த கிஃப்ட்டு கிடைச்சது மிகப்பெரிய நமக்கு ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது. மிக முக்கியமான ஒரு சங்கதியை நானும் சொல்லவில்லை. இந்த திரைப்படத்திற்கு இசை ஞானி இளையராஜா. அது மாதிரி இந்த பாடலை எழுதியது வாலி அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் தான். இருந்தாலும் ஒரு டிஃபால்ட் மேட்டர் அது எல்லாருக்கும் தெரியுமே. இந்த பாடல் வாலி எழுதினது, இளையராஜா இசையமைச்சது அப்படிங்கிறதுனால நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாதாரணமாக வழக்கு தமிழில். அந்த மாதிரி செஞ்சிருப்பார் இளையராஜா. இதில் 3 சரணங்கள். இந்த 3 சரணங்களுக்கும் 3 இன்டர்லியோடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிஜிஎம். அதை அமைச்சது தான் ரொம்ப சிறப்பு. அது 3மே வெவ்வேறு விதமாக அமைச்சிருப்பார். இது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் தான். உண்மையிலேயே பல்லவியும் சரணமும் அந்த நொட்டேஷன், அந்த காட்ஸ் கிஃப்ட் ஹி ஹாஸ் ரிட்டன், ஐ திங்க் ஸோ. அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் வாலி ஹாஸ் ரிட்டன் லிரிக்ஸ், ஐ மீன் த வேர்ட்ஸ். அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருப்பாங்க ரெண்டு பேரையும் தான் அந்த படத்தில் பார்க்குறீங்க. இப்போ இந்த பாடலை பதிவு செய்யப்படும் பொழுது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ என கூறப்படுகிறது. ரொம்ப ரேர் ஃபோட்டோ அது. பாருங்கள், இளையராஜா இருக்கிறாரு, பக்கத்தில் வாலி இருக்கிறாரு. அதில் தான் ப்ரொடியூசர் கம் டைரக்டர்
காரக்குடி நாராயணன் இருக்கார் பாருங்க. இவங்க இந்த பாட்டு தயாராகும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமாம் இது. தமிழ் சினிமாக்களில் இடம்பெற்ற நிறைய பாடல்கள் அது வந்து ஒரு டிவோஷனல் சாங்காகவே ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா அது மாதிரி வேளாங்கண்ணி சர்ச் அதில் வந்து ஒரு முக்கியமான பாடலாக இன்றும் கூட இது கருதப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலுக்கு வந்து மியூசிக் பண்ணும்பொழுது இளையராஜா வந்து ஒரு சங்கீதத்தில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. அவரெல்லாம் ஸ்டில் ஹி வாஸ் லேர்னிங். கர்நாட்டிக்லாம் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருந்தார். அந்த தருணத்திலே இப்படி ஒரு பாட்டை போட்டிருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. இந்த பாடல் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்ததாக சங்கீத விற்பனைகள் கூறுகிறார்கள். நிச்சயமாக நான் வாசித்து பார்த்ததுலேயும் அப்படி தான் தெரியுது. அனுமந்தோடி அப்படிங்கிற ராகத்தினுடைய ஜன்னிய ராகம் தான் உங்களுக்கு சிந்து பைரவி ராகம். ஒரு சாந்தம், அமைதி, சோகம் அத்தனையும் வெளிப்படுத்தும் ஒரு ராகம் அது. அவ்வளோ ஆப்டாக அமைஞ்சு போணுச்சு. இந்த ராகத்தில் அமைந்ததுனால தான் இந்த பாடல் இத்தனை பெரிய ஒரு ஹிட் ஆணுச்சு அப்படிங்கலாம். நிச்சயமாக சொல்லலாம் அது. இந்த பாடலினுடைய மிக முக்கியமான பகுதி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஜீவன், இந்த இடம்தான் அப்படிங்கிறத நிச்சயமாக இசை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சரணம் ஆரம்பிக்கிற இடங்க, அந்த இன்டர்வியூட் முடிஞ்சு அந்த சரணம் ஆரம்பிக்கும் பொழுது இது யாரை பாராட்டுறது அப்படின்னே நமக்கு உண்மை குழப்பமாக இருக்கும். இதில் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாலி வந்து மிக அழகான வார்த்தைகளை எழுதியிருப்பார். அந்த வார்த்தைகளை கவனிங்களேன். நம்ம டியூனிங் கவனிப்போம், அதே சமயத்தில் அந்த லிரிக் என்ன வார்த்தைகள் பிரயோகப்படுத்தியிருக்கிறார் பாருங்க வாலி. வாலி அவர்களை மிகச்சிறந்த கவிஞர் என்று இந்த சினிமா உலகம் ஏற்றுக்கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான வரிகள். எத்தனை ஒரு அற்புதமாக அனுபவித்து எழுதியிருக்கார் பாருங்க. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுமே. என்ன ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் பாருங்க. இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளுடைய வழி மாறி போயிடும், நம்மளுடைய பாதைகள் மாறி போயிடும் அப்படிங்கிறது. அதை மோனை அந்த ஸ்பிரிச்சுவலாக கொடுத்துருப்பார். கிறிஸ்டியானிட்டி ரிலவெண்ட்டாக டெர்மினாலஜி வரை யூஸ் பண்ணும், அது முக்கியம். அதில் ரொம்ப மைனூட்டாக இருந்திருக்கிறார் வாலி. சந்தத்திற்கான வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு எல்லா லிரிக்ஸிஸ்டையுமே இருக்கும். அதாவது அந்த கருத்தை சொல்லணும், அந்த கருத்தை சொல்லும் பொழுது அந்த அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஸ்வி காலத்துலலாம் அந்த அளவும்பாங்க. அந்த அளவுக்குள்ளே அந்த வார்த்தைகள் இருக்கணும், அந்த வார்த்தைகள் அர்த்தம் புதிந்ததாக இருக்கணும், அது எதுகை முனை இருக்கணும், சவுண்டு நல்லா இருக்கணும், ரொம்ப ஆக்வர்டாக இருக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு உண்டு லிரிக்ஸிஸ்ட்டுக்கு. அதனால தான் கண்ணதாசன், வாலி, மருதகாசியாக இருக்கட்டும், ஆலங்குடி சோமுவாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த வைரமுத்துவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சு மேலே வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ரூல்ஸ். அதை ஃபாலோ பண்ணாங்க. இது மிக அருமையாக வாலி இதை பின்பற்றியதால் தான் மிகப்பெரிய கவிஞராக வர முடிந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. மேரி உன்னை வணங்கி நான் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சால் என்னுடைய விதிகள் எல்லாம் மாறி போயிடும் அப்படிங்கிறது வேணும்னா கருத்துக்களாக இருக்கலாம். அந்த கருத்துக்கள் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காரு பாருங்க. மேரி உன் ஜோதி கண்டால் அப்படி தான் வரும். தாரே 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 அப்படிங்கிற சொந்தத்துக்கு எழுதியிருக்கிறாரு. என் விதி மாறுமே தரராரே, அதுக்கு அந்த வரி தான் எழுத முடியும் உங்களுக்கு. இது வந்து ரியலி இந்த இடத்துல வந்து இளையராஜாவுக்கு வாலி ஆப்டாக இருந்திருக்கிறாரு. வாலிக்கு இளையராஜா மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் 76 தான் வந்தார் இளையராஜா. இது 78 ரிலீஸ் ஆன திரைப்படம். இது ஒரு 2 ஆண்டுகளில் இவர் அமைத்த மெட்டு, இளையராஜா அமைத்த மெட்டு இத்தனை அற்புதமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன். அதாவது சரணம் முடிந்த அந்த பல்லவியை தொடும் பொழுது வர்ற அந்த ஸ்பேஸ், அந்த பிரிட்ஜ், அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா. எல்லா சிங்கர்ஸுக்குமே ஒரு சேலஞ்சாக இருக்குமா. அந்த இடம் வந்து ஒரு கொஞ்சமும் ஒரு சுருதி விலகுவதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி வரும் அப்படிம்பாங்க. இது இவங்க ஒரு குவின் ஆஃப் சிங்கர்ஸ். அதனால் அவ்வளோ மென்மையாக அந்த குரலை சாந்தப்படுத்தி அவளை அருமையாக கொண்டாந்து அந்த பல்லவியில் சேர்ப்பாங்க. இதில் ஜானகி வந்து இந்த பாடலை பாடும் பொழுது அவருக்கு அழுகை வந்து பாடலை பாதையில் நிறுத்தும் ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அந்த பாடலை நிறுத்தாமல் பாடி முடித்து விட்டார். பாடி முடித்த பிறகு தாரை தாரையாக அழுதார் என்றெல்லாம் ஒரு செய்தி. முதல் சரணத்தில் அவர் அப்படி அழவில்லை.
இரண்டாவது சரணத்திலும் கூட அவருடைய மனதை வலிக்கும் வகையில் எந்த வார்த்தைகளும் இல்லை. ஆனால் மூன்றாவது சரணத்தை பாடும் பொழுது அவர் அழுது விட்டாராம். காரணம், வாலி அவர்கள் அந்த சரணத்தில் எழுதியிருக்கும் வரிகள். காத்திருங்கள், மூணாவது சரணம் வரும்பொழுது நிச்சயமாக அதை நாம் கவனிப்போம். இது எங்கு நடந்தது இந்த சம்பவம் என்றால் பிரசாத் ஸ்டுடியோ. அங்கே தான் இதை ரெக்கார்ட் பதிவு பண்ணுறாங்க. அது சிங்கிள் டேக்கு, ஒரே டேக்கில் தான் எடுக்க முடியும். அப்படியே இருந்தாலும் 1 or 2 டேக்ஸ் மேபி அலவுடு. இது வந்து அந்த பாடலை பதிவு பண்ணுறதுக்கு இளையராஜாவுக்கு டைம் வேறு கிடைக்கல. ஒரு வித்தின் 2 or 3 ஹவர்ஸில் இந்த பாடலை நீங்கள் பதிவு பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அதுமாதிரி பெர் சாங் 2 ஹவர்ஸ் கொடுத்தாங்களாம். அதுமாதிரி 3 சாங்கே 6 ஹவரில் எடுத்தாராம் இளையராஜா. பதிவு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எதேச்சையாக கவிஞர் கண்ணதாசன் வந்தாராங்க. வேறு ஒரு பாடலுக்கு பதிவு செய்வதற்காகவோ பாடல் எழுதுவதற்காக வந்தாராம். அங்கே கவிஞர் வாலி எழுதிய பாடலை ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறாரு யார், இளையராஜா. அப்போ கண்ணதாசன் வந்து ஒரு கருத்து சொன்னாராம். அது அந்த அடுத்தடியெல்லாம் கேட்டுட்டு நான் ஃபுல்லாக அந்த வீடியோ கவனிங்க, நான் கடைசியில் சொல்கிறேன் அது என்னன்னு. மாதாவின் கோவிலில் மணி தீபம் பாடலை தொடர்ச்சியாக பதிவிடாமல் இடையிடையில் பேசினால் நாங்கள் பாடலை எப்படி கேட்பது என்றெல்லாம் சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கமெண்ட்ஸில் நான் ப்ரைவேட்டாகவே அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இந்த நிறுத்தி நம்ம போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, we aren't allowed to put a song for more than a few seconds. ஆமாம், குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மேலே ஒரு பாடல் தொடர்ச்சியாக வைக்க முடியாது அது. அதனால தான் என்னென்னா தொடர்ந்து நீங்கள் சாங் கேட்குறா இருந்தால் தான் சாங் சம்மந்தமான வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. இந்த சாங்கை வந்து நீங்கள் ஏஐலேயோ அல்லது கூகுள்லேயோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பாடல்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வரும். நீங்கள் ஃபுல்லாக சாங்கை கேட்கலாம். இது வந்து பாடலை ரிவ்யூ செய்வதற்கான வீடியோ என்பதை நேயர்கள் அனைவரும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இப்போ இன்டர்வியூட் இப்போ செகண்ட் சரணத்துக்கு இவர் வாசிச்சிருக்கிற இளையராஜா வாசிச்சிருக்கிற அந்த இடை இசை, அந்த பிஜிஎம் அல்லது இன்டர்வியூட் அப்படிம்பாங்க. என்னமோ ஒரு ராக்கெட் மேலே ஏறுறது மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து தான் ஆரம்பிப்பார். அதை அப்படியே கொண்டு போய் மடிப்பார். மடித்து அடுத்தது இன்னொரு சுற்றுவார் அப்படியே. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுறாரு. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எப்படி அதை சூஸ் பண்ணார் அந்த வயதில் அப்படிங்கிறது இன்றும் ஆச்சரியப்படக்கூடிய, அவரே ஆச்சரியப்பட்டிருப்பார். 1978 இப்படி ஒரு சாங்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோமா, இப்படி பண்ண சாங்கு இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் சாதாரணமாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தான் இளையராஜா நினைக்கக்கூடும். இந்த பாடலை அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார். அப்படி பண்ணியிருப்பார். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய பிரயோகங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ உசத்தியான ஒரு நோட்ஸ் இருக்கும். இது சிந்து பைரவி ராகத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே பாதியில் விட்டுட்டேன் அப்படின்னு கூட இசைப்பிரியர்கள், அதுவும் சங்கீதத்தில் நாட்டம் உள்ளவர்கள் அதை கொஞ்சம் கேட்கலாம். நீங்கள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிந்து பைரவியில் வந்து இதில் சின்ன காந்தாரம் தான். சின்ன காந்தாரம்னா அந்தர காந்தாரம் வராது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்தர காந்தாரம் போகும். தெய்வதம் ஒன்று தான் அந்த பாட்டில். அது சிந்து பைரவி, அதாவது அனுமந்தோடின்னு பார்த்தீங்கன்னா தெய்வதம் ஒன்று தான். சிந்து பைரவிக்கும் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு தெய்வதம் எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் தெய்வதம் தான். ஆனால் இரண்டாவது தெய்வத்துக்கு அந்த பாடல் போகும். நிஷாதம் அப்படித்தான், 2 நிஷாதமும் தொட்டு வரும். சொல்லப்போனால் 12 ஸ்வரங்களையும் எப்பொழுதாவது ஒரு முறை அது தொட்டு தான் வரும். அது இந்த பாடல் சிந்து பைரவி ராகத்தில் உள்ள மிக சிறப்பம்சம் அதுதான். அனைத்து ஸ்வரங்களும் அனைத்து கட்டைகளிலும் உங்கள் விரல்கள் படாமல் இருக்காது. அதனால தான் இந்த ராகம் மிக அழகாக இருப்பது. இந்த நான் ஒரு சிந்து அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க சிந்து பைரவி படத்தில், அதுவும் அப்படித்தான். இந்த ஹனுமந்தோடி அப்படிங்கிறதும் சிந்து பைரவியும் சற்றேறக்குறைய ஒன்றாக இருக்கும். ஹனுமந்தோடியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அனுசரணை நோட்டுக்கள்லாம் செல்லாமல் அந்த என்ன கட்டை இருக்கோ அதில் மட்டும்தான் போகணும். ஆனால் இதில் அப்படி இல்லை, இதில் எல்லாமே போகும். நம்ம சரி, இந்த இன்டர்வியூட நான் பிட்டாக போகிறதுக்கு மன்னிக்கணும் நீங்கள். ஏன்னா ஐம் நாட் அலவுட் டு புட் மோர் தென் எ ஃபியூ செகண்ட்ஸ். அதனால தான் நீங்கள் அடுத்து தொடர்ச்சியாக அந்த இன்டர்வியூட பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக வாசிச்சிருப்பார் இளையராஜா. இளையராஜா மேலே மதிப்பும் மரியாதையும் ஒரு பக்தியும் அனைவருக்கும் வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ். இளையராஜா கம்போஸ் செய்திருக்கும் இந்த சப்தங்கள் எல்லாம் அப்பொழுது உண்மையிலே புதுமையாக இருந்தது. இது என்ன புதிய வடிவங்கள்
ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. கேவி மகாதேவன், எம்எஸ்வி அவங்கெல்லாம் இதை விட சிறப்பாக கூட பண்ணியிருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் இளையராஜாவினுடைய கம்போசிஷன் முற்றிலும் வித்தியாசமாக தெரிஞ்சது அப்பொழுது. எஸ்பிபி கூட அடிக்கடி கூறியிருக்கின்றார் அந்த வார்த்தையை. இளையராஜாவிடம் உள்ள அதீத திறமை என்னவென்றால் அவன் இடத்திற்கு தகுந்தது மாதிரி சூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சுச்சுவேஷனையும் பார்ப்பான். சுச்சுவேஷன் அப்புறம் எந்த இடம் அதுக்கு தகுந்தது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது ரியலி அந்த விஷயத்தில் இளையராஜா இஸ் த கிரேட். அடிக்கடி சொல்லியிருக்கிறார் எஸ்பிபி. இளையராஜா அவர்களுடைய இடை இசை ஏன் மொத்த மெட்டுக்களுமே மிக இனிமையாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒரு காரணகர்த்தா உண்டு. ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களிடம் 200 படங்களுக்கு மேலாக பணியாற்றியவர் இளையராஜா. அதுதான் அவருக்கு பயிற்சி பட்டறை. ஜி.கே. வெங்கடேஷ் யாரிடம் உதவியாளராக இருந்தார் என்றால் அவர் சி.ஆர். சுப்ராமனிடம் உதவியாளராக இருந்தவர். ஆக சி.ஆர். சுப்ராமன், ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களுடைய சாயல் இளையராஜாவினுடைய இசையில் நிச்சயமாக நாம் காணலாம். இளையராஜாவை பொதுவாக எல்லாருமே ஒரு கர்வம் உள்ளவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த 2 பெயர்களை அவர் அடிக்கடி ஹி ப்ரொனவுன்ஸ்ட் த 2 நேம்ஸ். சி.ஆர். சுப்ராமனுடைய லைலா மஜ்னு திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் எனக்கு ஒரு அடித்தளம். என்னுடைய இசைக்கான அறிவை நான் ஆரம்பத்தில் பெற்றது சி.ஆர். சுப்ராமனுடைய அந்த லைலா மஜ்னு திரைப்படத்தில் உள்ள சில பாடல்கள் என்று இளையராஜா அடிக்கடி தன்னுடைய பேட்டிகளில் கூறியிருப்பதை நாம் கேட்டிருப்போம். சி.ஆர். சுப்ராமனிடம் இளையராஜா நேரடியாக உதவியாளராக இருந்ததில்லை. அவர் 1970க்கு முன்பே இறந்து விட்டார் சி.ஆர். சுப்ராமன். இவர் வந்தது 76 தானே இங்கே ஃபீல்டுக்கு வந்தது. இவருடைய குருநாதர் ஜி.கே. வெங்கடேஷ். ஜி.கே. வெங்கடேஷனுடைய குருநாதர் யார் என்றால் சி.ஆர். சுப்ராமன். அதனால் என்னுடைய இசையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாட்டனார் யார் என்றால் சி.ஆர். சுப்ராமன் தான் என்று அடிக்கடி கூறுவார் இளையராஜா. இருப்பினும் இளையராஜா இசைத்துறைக்கு வருவதற்கு முன்பு கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டது ஒரு மிக முக்கியமான நபர். அவர் யார் என்று இந்த சரணத்திற்கு பிறகு நாம் பார்ப்போம். அதுபோல் அவர் கர்நாடக சங்கீதம் முழுமையாக கற்றுக்கொண்டது அவர் யாரிடம் என்றால் அவரும் ஒரு மிக முக்கியமான நபர். அவர் இருவரை பற்றியும் இந்த சரணத்திற்கு பிறகு நாம் பார்ப்போம். இது 2வது சரணம். 2வது சரணத்திலும் கூட வாலி மிக மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். அந்த சரணத்தினுடைய வரிகளை கவனியுங்கள். காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டிடாத ஓடம் தண்ணீரிலே. அந்த மெட்டில் கேட்கும் பொழுது எத்தனை இனிமையாக இருக்கின்றது பார்ப்போம். ஜானகியனுடைய குரல் வேறு. பிர்காக்கள் எல்லாம் வைத்து ஜானகி அப்படியே இழைத்திருப்பார். அழகான மெட்டிற்கு ஒரு அருமையான வரிகள் என்றாலும் அதை பாட வேண்டும். பாடும் பொழுது அந்த குரலினுடைய ஜீவன் அதைத்தான் ஜானகி தந்திருக்கின்றார். நெகிழ்ச்சியுடன் பாடியிருப்பார். இந்த சரணத்தில் கூட அவருக்கு மனதை எல்லாம் பாதிக்கவில்லை, அவர் அழ ஆரம்பிக்கவில்லை. 3வது சரணத்தில் தான் அவர் அழ ஆரம்பித்தார் என்று கூறப்படுகிறது. அதை நான் விரைவில் காண இருக்கின்றேன். 3வது சரணம் வரை இந்த வீடியோ செல்லும். பொறுமையாக காத்திருங்கள். வாலி அவர்களுக்கு கவிதைகள் எழுதும் அறிவு சுயம்பாக வந்ததாம். அவர் யாரிடம் உதவியாளராக இருந்து இப்படித்தான் பாடல் எழுத வேண்டும் என்றெல்லாம் கற்றுக்கொண்டதில்லை. அவர் அத்தனை இயற்கையாக இறைவன் கொடுக்கும் வரம் என்பார்களே, அது இதுதான். 2வது சரணத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்னால் அந்த கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டது இளையராஜா யாரிடம் என்றால் தன்ராஜ் மாஸ்டர். அவருடைய பெயரையும் அடிக்கடி உச்சரிப்பார் இளையராஜா. கேட்டிருந்திருக்கலாம் நீங்கள். அவர் முதலில் தன்ராஜ் மாஸ்டரிடம் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். அதன் பிறகுத்தான் அவர் இசையமைப்பதற்காக எம்.எஸ். விஸ்வநாதன் போன்றவர்களிடமெல்லாம் உதவியாளராக பணியாற்றியது உண்மை. அவர் ஜி.கே. வெங்கடேஷிடம் இசை எப்படி கோர்ப்பு செய்வது, ரீரெக்கார்டிங் எப்படி செய்வது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டது ஒரு புறம் இருந்தாலும் அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக வாசிக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே மியூசிக்னா என்ன, ரீரெக்கார்டிங் ஒரு ஃபீல்டில் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்.எஸ். விஸ்வநாதன்லாம் இளையராஜா ஒர்க் பண்ணாமல் இல்லை. அவர் அதுக்கு முன்னாடியே அவர் யார்கிட்ட கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார்னா தன்ராஜ் மாஸ்டரிடம் தான் என்பது ஒரு செய்தி. இது ஒரு புறம். அவர் கர்நாடக சங்கீதம் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு ஈகராக இருந்திருக்கிறாரு. இது நிச்சயமாக நத்திங் பட் கர்நாடிக் இன் மியூசிக். கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல் அல்லது லைட் மியூசிக்காக இருந்தாலும் அது கர்நாடிக் தியரி இல்லாமல் நம்ம கரை கண்டிட முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக இருந்திருக்கிறாரு இளையராஜா. அதனால் கர்நாடிக் கற்றுக்க ஆசைப்படுறாரு. ரொம்ப சரளியிலேருந்து, ஜண்டையிலேருந்து, தாட்லேருந்து ஒரு தாளம், வகையறாக்கள், மற்றபடி ராகங்கள், கீர்த்தனைகள்,
அத்தனையும் அவர் கற்றுக்கொண்டது ஒரு மிக முக்கியமான நபர். அவரை நான் அடுத்த ஸ்டான்ஸாவில் நான் சொல்கிறேன் அது யாருன்னு. மிக முக்கியமானவர் அவர். இன்றும் கூட இளையராஜாவினுடைய பிற்காலத்தில் இளையராஜாவினுடைய பாடல்களை சில வாய்ப்புகள் தருவார். அவர் யாரிடம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டாரோ அவரை சில குரல் கொடுக்கச் சொல்வார். அவரை நீங்கள் யூகித்திருப்பீர்கள், நான் சொல்கின்றேன். அதற்கு முன்பு இந்த 2வது சரணத்தினுடைய எண்டிங் ஃப்ரேஸை பாருங்கள், ரொம்ப சூப்பர்பாக செஞ்சிருப்பார். அதே நோட்ஸ் தான் இருந்தாலும் இதில் கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருப்பார் இளையராஜா. ஜானகி மிக அருமையாக அந்த ஸ்பேஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சரணம் முடிஞ்சு பல்லவி போகும்போது ஒரு பிரிட்ஜ் வருங்கிறது, அது இந்த இடம் வருது, 2வது முறையாக வருகின்றது. அது அவ்வளோ அருமையாக இருக்கும், சொல்லி மாளாதது. அதை கேட்டால் தான் நாம் உணர முடியும். அதை உடைய 2வது சரணம் முடிந்து நம் பல்லவிக்கு செல்லப் போகின்றோம். பிறகுதான் 3வது சரணம் ஆரம்பிக்கும். அதுவரை சில தகவல்கள். இதில் தன்ராஜ் மாஸ்டரிடம் இளையராஜா கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஞான தேசிகன் அப்படிங்கிற பேர் ராசையா அப்படின்னு தான் இசைத்துறைக்கு வந்த பிறகு மாற்றி வச்சுருந்தார் இளையராஜா. வரும்பொழுது ஞான தேசியங்கிற பேரோடு வந்திருந்திருக்கலாம் ஒருவேளை. சென்னைக்கு வந்த பிறகு ஒரு ராசையா அப்படிங்கிற ஒரு பேர். அந்த ராசையா அப்படிங்கிற பேரை ராஜா என்று மாற்றியது யார் என்றால் இளையராஜாவுக்கு கிட்டார் வாசிக்க கற்றுக் கொடுத்த அந்த தன்ராஜ் மாஸ்டர் தான். தன்ராஜ் மாஸ்டர் இஸ் ஆல்சோ எ பெஸ்ட் மியூசிஷியன் இன் மியூசிக் ஃபீல்ட். சற்றேறக்குறைய எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் தன்ராஜ் மாஸ்டர் ஒரு குருநாதராக இருந்திருக்கிறார் என்பது தான் முக்கியமான செய்தி. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் தன்ராஜ் மாஸ்டர் பற்றி இதுக்கு முன்பு. அந்த தன்ராஜ் மாஸ்டர் தான் ராசையா அப்படிங்கிற இளையராஜாவினுடைய பெயரை ராஜா என்று மாற்றியது. அந்த ராஜா என்கின்ற பெயரை இளையராஜாக மாற்றியது யாருன்னா பஞ்சு அருணாசலம். அன்னக்கிளிக்கு முதல்ல டெபியூட் அந்த மியூசிக் வாசிக்க வரும்பொழுது இளையராஜா உள்ளே வரும்பொழுது ராஜா அப்படிங்கிற பேர் வேணாம் உனக்கு, ஏன்னா ஆல்ரெடி தட் நேம் இஸ் எக்ஸிஸ்டிங் ஹியர், நேம்லி ஏஎம் ராஜா, அதனால் நீ இளையராஜா அப்படின்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி பஞ்சருணாசனம் தான் ராஜா என்கின்ற பெயரை இளையராஜா என்று மாற்றியது. ராசையா என்கின்ற பெயரை மாற்றியது தன்ராஜ் மாஸ்டர். சரி, இது ஒரு புறம். அவர் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கொண்டது யார்? அடுத்த ஸ்டான்ஸாவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது சரணத்திற்கு முன்பு வரும் பல்லவியை ஆரம்பித்து வச்சுட்டு நான் அதுக்கு பிறகு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. டி.வி. கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவர் கேரளத்தை பிறப்பிடமாக கொண்டவர், மிகப்பெரிய சங்கீத வித்வான் டாக்டர் டி.வி. கோபாலகிருஷ்ணன். இவரிடம்தான் இசைஞானி இளையராஜா கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக கற்றுக்கொண்டது. ஒரு பேசிக் லெவல்லேருந்து எனக்கு கர்நாடிக் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் இளையராஜா டி.வி. கோபாலகிருஷ்ணனிடம். டி.வி. கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய மெத்த படித்தவர். முதல்ல அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு, பத்மபூஷன் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அவர் டாக்டர் டி.வி. கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு தான் அனைவராலும் அழைக்கப்படுகின்றார். இஸ் a பிக் லெஜெண்டரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அனைத்து இசைப்பிரிவுகளில் அனைத்து மொழிகளிலுமே அவர் ரொம்ப பிரபலம். அது குறிப்பாக இந்தியில் கர்நாடிக் சம்பந்தமான ஏதேனும் அவங்களுக்கு டவுட் வந்துட்டாலும் சரி, அல்லது இந்துஸ்தானி சங்கீதத்தில் உள்ள முக்கியமான ஒரு நோட்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் கூட அவர் டி.வி. கோபாலகிருஷ்ணனைத்தான் ஆடி பர்மன், எஸ்.டி. பர்மன் காலத்திலிருந்தே எல்லாருமே அணுகுவாங்களாம் அவரை. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய டைகர் இன் மியூசிக், ஸ்பெஷலி இன் கர்நாடிக். அவரிடம்தான் இளையராஜா இசை கற்றுக்கொண்டது. அவர் இளையராஜா பாட வச்சிருக்கிறாரு தன்னுடைய பாடல்களில் அப்படிங்கிறத இளையராஜா மிகப்பெரிய ஆளாக ஆன பிறகு கோபாலகிருஷ்ண குரலை பயன்படுத்தி கொண்டார். உதாரணத்துக்கு அந்தி மழை பொழிகிறது ராஜப்பறவையில் வர்ற ஒரு பாடலில் ஒரு ஆலாமணி வரும் பார்த்தீங்களா, அந்த ஆலாபனை யார் சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா டி.வி. கோபாலகிருஷ்ணன் சொன்னது தான். அது மாதிரி சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு, அக மச்சம் உள்ள மச்சம் புதுவித ரகம், நம்ம த்ரெட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறோம். அது அந்த பாடலில் வர்ற சில கண்ணக்கோல் வரும், அந்த ஜதியெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா டி.வி. கோபாலகிருஷ்ணன். சரி, நம்ம பாடலுக்கு வருவோம் நேயர்களே. இப்பொழுது நம்ம 3வது சரணம் அந்த போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இன்டர்வியூடு பார்க்க போகிறோம். 3rd இன்டர்வியூடு இது இளையராஜா வாசித்தது. ஃபஸ்ட்டும் செகண்டும் அது வேறு நோட்ஸில் இருக்கும், இதுவும் வேறு நோட்ஸில் தான் இருக்கும். இதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த 3வது சரணம் தான் ஒரு வெரி ரிமார்க்கபிள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அந்த ஜானகி அம்மா ரொம்ப எமோஷன் ஆகி அவங்க கண்ணீர் விட்ட இடம் வரப்போகின்றது அந்த 3வது சரணத்தில். அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூட பார்ப்போம். நம்ம
78லாம் வந்து கீபோர்டில் வந்து சிந்தசைசர் அப்படின்னு 70லேயும் வந்துடுச்சு அப்படிம்பாங்க. ஈவன் எம்எஸ்சிசி வந்து நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திலேயே சிந்தசைசர் அந்த எலக்ட்ரானிக் நவீன உபகரணங்களை வச்சு வாசிச்சாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 78 தானே. இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் சிந்தசைசர் வந்திருக்கும். அதில் வாசித்த சில பெல், ஆர்கன் மற்றும் அந்த ரிதம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டோலக்கை வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்எஸ்சி ஸ்டைலில் வாசிச்சிருப்பார். அதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு த்ரெட்டன்டு ஒரு எமோஷனல் ஏரியா அப்படின்னு சுச்சுவேஷன் கொடுத்துருந்துருக்கணும் ஒரு வேலை யாருக்கு, இளையராஜாவுக்கு. அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த லியோடு போட்டிருப்பார். இதை பாடலின் இடையே ஒரு பேனிக், அதாவது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க வரும்போது அப்படியே மயக்கடிச்சு கீழே விடுறாங்கங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொன்ன பிறகு தான் இந்த மாதிரிலாம் ஒரு லியோடு பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா ஒரு இன்ச்சும் சுச்சுவேஷன் கேட்டு தான் மியூசிக் பண்ணுவாங்களாம் யார் மியூசிக் டைரக்டர்ஸ். அது அப்பையிலேருந்து அவர் எவ்வளோ அழகாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டு முயற்சியை பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது அது. அநேகமாக நம்ம வீடியோக்களில் முழு பாடலையும் நான் ரிவ்யூ பண்ணுறது இந்த பாடலாகத்தான் இருக்கக்கூடும். அதுக்காக ரொம்ப லெங்க்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாரி, ஐ அப்பாலஜிஸ் டு யூ. நிச்சயமாக இப்போ அந்த முக்கியமான சரணத்துக்கு நாம் போகிறோம். அந்த 3rd சரணம். அந்த சரணத்தினுடைய முதல் வரியை பாடும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்துருச்சு. அப்புறம் அந்த சரணத்தை முடிக்கும் பொழுதே அவங்களுக்கு கண்ணில் தரையாக கண்ணீர் வந்தது. உடனே இளையராஜா கூட பதட்டமாயிட்டார். அவர் போயிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி முன்பே உலாவியது. அது கூட வதந்தியோ அப்படின்னு கூட நம்ம நினச்சோம். அப்படி விசாரித்த வகையில் இட் ஹாஸ் ஹேப்பன்ட், த சேம் இன்சிடென்ட் ஹாஸ் ஹேப்பன்ட் அட் தட் ஏரியா. பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது. அது அந்த சரணத்தை பாருங்களேன். இன்டலெக்சுவல் வேர்ட்ஸ் வாலி எழுதியிருக்கிறது இந்த இடத்துல பாருங்களேன். பிள்ளை பெறாத பெண்மை தாயானதே, அன்னை இல்லாத மகனை தாலாட்டுதே. அவ்வளோ பிரம்மாதமாக இருக்கும் இந்த இடம். அத்தனை அர்த்தம் பொதிந்தது. கதைப்படி அந்த ஹீரோயினுக்கு வந்து குழந்தை கிடையாது. ஒரு தத்தெடுத்த குழந்தைய வச்சு வளர்க்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, தன்னுடைய சொந்த மகனாகவே பாவிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லைன். அதுக்கு தகுந்தது மாதிரி உள்ள வரிகள் அது. அந்த வரிகளை பாடும் பொழுது எஸ் ஜானகியினுடைய மனதை பாதித்திருக்கின்றது. அவ்வளவுதான். அதனால தான் அவங்க அழுதுருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய பர்சனல் அஃபேர்ஸ் எல்லாம் அதை வெல் டு டூ. அவங்க ஃபேமிலி எஸ் ஜானகியம்மா ஃபேமிலி வெல் டு டூ அண்ட் ப்ளசன்ட். இந்த வரிகள் வந்து அவங்களுக்கு சாதாரணமாக பாதிச்சிருக்குது, அதனால் அழுதுருக்கிறாங்க அப்படின்னு அந்த பாடல் முடிந்த பிறகு சொன்னார்களாம். கவிஞர் வாலி அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த பாடல் இது என்பதை சொல்ல தேவையில்லை. அது நிச்சயமாக எல்லாருக்கும் அறியும். அப்பொழுது இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் பத்திரிகைகள் அனைத்தும் இருவரை பாராட்டி, இசை அமைப்பாளர் இளையராஜாவை வெகுவாக பாராட்டின அனைத்து பத்திரிகைகளும். காரணம், இதில் ரீ ரெக்கார்டிங், நம்ம பாடலை தான் பார்க்குறோம், இல்லை ரீ ரெக்கார்டிங் மிக பிரமாதமாக இருக்கும். ஒன்று பாடல்கள், குறிப்பாக இந்த பாடலை இத்தனை அழகாக எத்தனை பேரால் எழுத முடியும் என்றெல்லாம் சில பத்திரிகைகள் எழுதியிருந்தன தங்களுடைய விமர்சனங்களில். இந்த பாடல் பதிவு செய்யப்படுவதற்காக ஆர்கெஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரா இளையராஜா. அப்பொழுதுதான் கண்ணதாசன் உள்ளே வருகின்றார். அங்கே வந்து ஏதோ பாராட்டினார் என்று ஒரு முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு எக்கு வச்சிருக்கிறேன். நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செய்தி இது. கண்ணதாசன் பார்த்துட்டு இந்த மியூசிக் கேட்குறாரு. முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க பாடுறதுக்கு முன்னாடி. இதை பார்த்துட்டு இளையராஜாவை சொன்னாராம் சுட்டி காட்டி, இவன் மிகப்பெரிய ஆளாக வருவான் என்று. அந்த வாக்கு பலிதம். இளையராஜா புகழின் மிக உச்சிக்கு வந்தார் என்பதே. நன்றி நேயர்களே. மற்றொரு நிகழ்ச்சியில் நான் மற்றொரு தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நான் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.